எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நம்ம காலையில் நேரத்தில் இட்லி தோசை இந்த மாதிரி டிஃபன் செய்கிறப்போ நம்ம யூஸ்வலாக செய்கிறது வந்து ஒரு தேங்காய் சட்னி இல்லைனா சாம்பார் வச்சு நம்ம சாப்பிடுவோம். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு வித்தியாசமான இஞ்சி சட்னி செஞ்சு காட்ட போகிறேன். ஸோ இஞ்சி வந்து நம்ம ஆக்சுவலி ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இது வந்து இம்யூனிட்டியும் நல்லா அதிகப்படுத்தும். ஸோ இந்த வித்தியாசமான இஞ்சி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இஞ்சி சட்னிக்கு சில பொருட்களை வதக்க போகிறேன். பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் தோல் சீவி நறுக்கின இஞ்சி 1/2 கப், 2 வெங்காயம் நறுக்கினது, 6 பச்சை மிளகாய், 6 காஞ்ச மிளகாய், 2 துண்டு புளி போடுங்க. மிளகாய் நிறைய இருக்குன்னு யோசிக்காதீங்க. இதுக்கப்புறம் தேங்காய் வெல்லம் போடுவோம், அதனால ஃப்ளேவர்ஸ் கரெக்டாக இருக்கும். போட்ட பொருட்கள் எல்லாத்தையும் 5 நிமிஷத்துக்கு வதக்குங்க. பாருங்கள், வெங்காயம் பாதி வதங்கியிருக்கு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக துருவன தேங்காய், 1/2 கப் கொத்தமல்லி போட்டு கிட்டத்தட்ட 1 நிமிஷம் கிண்டுங்க. கடைசியாக இந்த சட்னிக்கு தேவையான உப்பு போடணும். நான் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டுக்கு மாற்றுங்க. அப்போ தான் சீக்கிரம் ஆறும். வதக்கின வெங்காயம் இஞ்சி எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ அரைக்கலாம். நான் இந்த ஃபுட் ப்ராசஸரில் அரைக்க போகிறேன். ஆனால் நீங்கள் இதை மிக்சர் ஜார்லேயும் அரைச்சிக்கலாம். முதல்ல தண்ணி இல்லாமல் அரைங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி சட்னி கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிருங்க. கடைசியாக இதில் 1 துண்டு வெல்லம் போடுறேன். நம்ம போட்ட இஞ்சி பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாயோட காரத்தை பேலன்ஸ் பண்ண வெல்லம் போடணும். சட்னி அரைச்சாச்சு. இதில் இனிப்பு காரம் புளிப்பு எல்லா ஃப்ளேவரும் இருக்குங்க. சாப்பிட ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இதில் சில பொருட்களை தாளித்து சேர்க்க போகிறேன். தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. இதில் 1/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 காஞ்ச மிளகாய், 1 சிட்டிகை பெருங்காயத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதும் இதை சட்னி மேலே ஊற்றுங்க. சுவையான இஞ்சி சட்னி இப்போ ரெடி. அருமையான இஞ்சி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது ரெண்டும் தோசைக்கும் இட்லிக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அடுத்த தடவை நீங்கள் தேங்காய் சட்னி வெங்காய சட்னி அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த இஞ்சி சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.